உங்கள் வீட்டில் யாருக்குன்னா சளி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். சளி ஓடோடி போயிடும். ஒரு பாத்திரத்தை எடுத்து பால் எடுத்து அதை வடி போட்டுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் பாலை ஏன் வடி போடுறோன்ட்டு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரியாது பாலை ஏன் வடி போடுறோன்னு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு நம்ம வடி போட்ட பாலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் பொங்கி வர்றதுக்கு 25 மினிட்ஸ் ஆகும். நம்ம இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ பால் பொங்கி வந்துடுச்சு. அது 2-3 டைம் பொங்கி நிறைய வந்த பின்னாடி தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணணும். இல்லாட்டி பால் ஒழுங்காக காயாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணணும். பால் பொங்கி முடித்தோடனே இந்த மாதிரி குபுளி வர ஆரம்பிக்கும். நம்ம இப்போ என்னென்ன சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் எடுத்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய பால் காய்ச்சினிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பால் தான் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் ஒரே 1 ஸ்பூன். நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லித்தூள் எடுத்திருக்கேன், அதையும் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்கள். அடுத்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதையும் ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதை மஞ்சத்தூளில் நிறைய நன்மை இருக்குது. நீங்கள் எந்த ஃபுட்டு வீட்டில் செஞ்சாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. 2 கருவேப்பிலை கொத்தி எடுத்திருக்கேன். அதை கொத்தி எடுத்து உருவி பாலில் போட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அது கருவேப்பிலை இருக்கிற சாரெல்லாம் பாலில் இறங்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே பொங்கு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது கரண்டி எடுத்து கிண்டிக்கலாம். கரண்டி எடுத்து கிண்டிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி பொங்கு வரும். பொங்கு வந்தோடனே நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ செஞ்சு வச்சுக்கிறத எடுத்து டம்ளர் எடுத்து வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டும் பொழுது பாத்திரத்துலேயே அந்த கருவேப்பிலெலாம் நின்றும். பாலில் மட்டும் அந்த கருவேப்பிலை சாறு இறங்கி வரும். ஃபைனலாக நம்ம காசிரிக்க சளி மருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது குடிச்சு பாருங்கள். உண்மையாகவே சளி கொஞ்சமாக நின்றும். கடைசியாக நம்மளுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன் இதில். உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ஷேர் பண்ணிவிடுங்க.